எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோக்களில் தொடர்ந்து நம்ம என்ன பார்த்துட்டு வரோம் அப்படின்னா, இன்வெஸ்டர் அண்ட் ட்ரேடர் இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசங்கள். அதே மாதிரி ஒரு இன்வெஸ்டர் ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பார்க்கணும், அதே மாதிரி ஒரு ட்ரேடர் அவங்க பார்க்க வேண்டிய டெக்னிக்கல் பேராமீட்டர்ஸ்லாம் என்ன எப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஒரு சில நண்பர்கள் இதை நீங்கள் கொஞ்சம் அந்த ஸ்க்ரீன் பண்ணி காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்ஃபோசிஸ் அப்படின்னு ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணியாச்சு. இப்போ அவங்க எந்த செக்டார் அப்படின்னு பார்க்கும்போது நேச்சுரலாக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அவங்க ஐடி செக்டார். ஸோ ஐடி செக்டார் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கோட டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். பொதுவாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா, அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். அது ஒரு தகவலுக்காக மட்டும்தான். இப்போ இருக்க ப்ரைஸ் என்ன, ஸோ அது தெரிஞ்சுக்கிறோம். 52 வீக்ஸில் அவனோட லோ ப்ரைஸ் என்ன, ஹை ப்ரைஸ் என்ன, கடந்த 52 வாரத்தில் அவனோட லோ ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ கரண்ட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1431 ரூபா. ஹை ப்ரைஸ் அப்படிங்கிறது 1733 வரைக்கும் போயிருக்காங்க. அதே சமயம் லோ ப்ரைஸ் அப்படிங்கிறது 1221 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமான்னா, இல்லைங்க, இது மாதிரி 52 வீக்ஸு பக்கத்தில் தானே இருக்குது. இந்த ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது 52 வீக்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இது நியர் டு லோ அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அதே சமயம் நாம் இன்னும் சில ஃபேக்டர்ஸையும் பார்ப்போம், அதுக்கப்புறம் இதை முடிவு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய. ஸோ அடுத்து இபிஎஸ், ஏர்னிங்ஸ் பர் ஷேர், இது தான் நான் மெயினாக உங்கள்கிட்ட சொன்னது. அதே மாதிரி பிஇ ரேஷியோ, இந்த பிஇ ரேஷியோ அண்ட் இபிஎஸ் இது ரெண்டுத்தையும் நம்ம ஒரு மெயின் ஃபேக்டராக எடுத்துக்கலாம். அது தவிர டிவிடெண்ட் யீல்ட், ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 5 ரூபா அப்படின்னு காட்டுது. இது 10 ரூபாயில் தான் இது உங்களுக்கு ஐபிஓ வரும்போது கொடுத்துருப்பாங்க. ஸோ இது 5 ரூபாயாக இருக்குது. ஸ்டாக் ஸ்பிளிட்ஸ் போயிருக்காங்க, அது மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி டெட் டு ஈக்விட்டி 0.09, பெருசாக கடன் கிடையாது கம்பெனியில். ஸோ டெட் டு ஈக்விட்டி நீங்கள் இந்த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ஸ்லாம் கன்சிடர் பண்ணும்போதெல்லாம் இந்த டெட் டு ஈக்விட்டிலாம் பார்க்கணும். ஸோ இப்போது இது நம்ம லாங் டேர்ம் அப்படிங்கிறதுனால டெட் டு ஈக்விட்டின்றது ஒரு கம்பெனி அது கேபிட்டலுக்காக கூட வாங்கியிருக்கலாம். ஸோ ஃபர்தர் க்ரோத்துக்காக கூட வாங்கியிருக்கலாம். அது எதுக்காக அந்த கம்பெனி அது வாங்கிச்சுங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் அதை நல்லா அதை ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸ்டாக்கில் கை வைக்கணும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஹெவி வெயிட் ஸ்டாக், இப்போ இண்டெக்ஸில் ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நம்ம இபிஎஸ் அண்டு பிஇ பார்த்து ஓரளவு முடிவு பண்ண முடியும். அது எப்படி முடிவு பண்ணலான்னா, இதை இவங்களோட பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணணும். இந்த பியர் கம்பேரிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த பியர் கம்பேரிசன் அப்படிங்கிறது இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணி, அதாவது செக்டார் வைஸ் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணணும். இப்போ இன்ஃபோசிஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதுக்கு கம்பேரிசன் டிசிஎஸ், ஹெச்சிஎல் அப்படின்ற மாதிரி எல்லாமே இருக்குது. அந்த ஐடி செக்டர் இருக்கக்கூடியது தான். அதோட கரண்ட் ப்ரைஸ் என்ன, பிஇ என்ன, இபிஎஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணணும். இதில் எது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம இந்த பிஇ அண்ட் இபிஎஸ்ஸை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு சில ஸ்டாக் விலை கம்மியாக இருக்கும், அதனால் அதோட பிஇ நேச்சுரலாகவே கம்மியாக தான் வரும். அப்படி நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த பிஇ கரெக்டாக அப்படிங்கிறத நீங்கள் இந்த டூ யுவர் ஓன் அனாலிசிஸ் அப்படின்ற மாதிரி நம்ம திரும்ப அதை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஸ்டாக்கில் கை வைக்கிறது தான் ரொம்ப கரெக்ட். இதில் நீங்கள் ஒரு அடிஷ்னல் ஃபேக்டராக டிவிடெண்ட் யீல்டு எப்படி இருக்குன்றதையும் செக் பண்ணுங்கள். அண்ட் ரீசன்ட் ரிசல்ட்ஸ் அதையும் தெரிஞ்சதுன்னா அந்த கம்பெனி இன்னும் இங்கேருந்து மேலே போகுமா, இந்த இடத்துலேருந்து கீழே டிமாண்ட் ஜோன் வரைக்கும் போகுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இன்வெஸ்டருக்கு டிமாண்ட் ஜோன்னு தேவையில்லை. இருந்தாலும் இந்த இடத்துல நல்ல பையிங் ப்ரைஸ் கிடைக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிறது கரெக்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த ஸ்க்ரீனிங் உங்களுக்கு எப்படி பார்க்கணும், எப்படி செக்டர் வைஸ் கம்பேர் பண்ணணுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் இன்னும் 2 செக்டார் 3 செக்டார் நம்ம தெளிவாக ரிசர்ச் பண்ணி பார்ப்போம். ரிசர்ச் இன் சென்ஸ் நம்ம இதே மாதிரி பார்க்கலாம்.
கம்பேர் பண்ணி எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நீங்கள் ரிசர்ச் பண்ணுறதுக்கு. இதை தவிர இன்னொரு அடிஷ்னல் தகவலாக என்னென்னா, இந்தியாவிலேயே மிகப்பெரிய நிறுவனம் இவங்க இல்லாத துறையே கிடையாது. யாருன்னு கேட்டால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான். இவங்க கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ்லேயும் ஹோம் அப்ளையன்சஸ்லேயும் ஏற்கனவே அவங்க கடைகள் மூலியமாக, அதாவது ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஸ்டோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்டோர்ஸ் மூலியமாகவும் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், அதாவது ஜியோ மார்ட் டிஜிட்டல் மூலியமாகவும் வித்துன்னு தான் இருக்காங்க. இப்போது இவங்க சொந்த தயாரிப்பு ஏற்கனவே அதில் கூலர், ஏர் கூலர்ஸ் தான் இருக்குது. ஆனால் இப்போது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இன்னும் சில ப்ராடக்ட்ஸை ஆட் பண்ணுறாங்க. அதை இந்தியாவிலே தயாரித்து அந்த ப்ராடக்டை இந்தியன் மார்க்கெட்டில் விற்பாங்க, இந்திய சந்தையில் விற்பாங்க. அது என்னென்ன ப்ராடக்ட்னா, டிவி, வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜிரேட்டர், அப்புறம் ஏசி, அப்படியே அதில் கம்ப்ளீட் ரேஞ்ச், அதாவது கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ்லேயும் ஹோம் அப்ளையன்ஸு கம்ப்ளீட் ரேஞ்சை இவங்க தயாரித்து விற்க போகிறாங்க. தயாரிப்புக்காக இவங்க என்னென்னா, இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸ், அதாவது இந்திய மேனுஃபேக்சரர்ஸ், ஓஇஎம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர். இவங்க நிறைய வேறு சில கம்பெனிகளுக்கு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கக்கூடிய கம்பெனிகள் டிக்சன், ஒனிடா, அதாவது மெர்க் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லுவாங்க, இது ஒனிடாவோட பேரண்ட் கம்பெனி. இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு இவங்க டைப் போட்டு, அதாவது ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டு ரிலையன்ஸு இந்த கம்பெனிகள்லேருந்து அந்த ப்ராடக்ட்ஸை தயாரித்து இந்திய சந்தைகளில் விற்பாங்க. அதை விற்கிறது இவங்க அதே மாதிரி அவங்களோட ஸ்டோர், அது தவிர ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், அது மட்டும் இல்லாமல் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி. இதை தவிர ஆஃப்லைன் சொல்லக்கூடிய நம்ம ரீட்டைல் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் ரீட்டைலர்ஸ், அதே மாதிரி B2B, இந்த மாதிரி நிறைய என்னென்ன பிளாட்ஃபார்ம் மூலிமா விற்க முடியுமோ எல்லா வழியிலையும் இவங்க அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு இந்திய மார்க்கெட்டில் பண்ணுவாங்க. அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தகவல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.